டே 26 கண்ட்ரோல் யுவர் எமோஷன். எமோஷன் சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா கோவம், ஆங்க்ரி தான். நிறைய விஷயத்தில் நம்ம கோவப்படுவோம். ஸோ நிறைய பேர்கிட்ட கோவப்படுவோம். என்ன ரீசனே தெரியாது, நிறைய கோவம் வரும் நம்மளுக்கு. அதுவும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம 15 to 22, 23 ஸோ அந்த ஏஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம சண்டை போடுவோம், நிறைய பேர் மேலே கோவப்படுவோம். சில சின்ன ரீசனாக தான் இருக்கும், பட் செம்மையாக கோவம் வந்து நம்ம எதுக்கிட்ட ரியாக்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோவப்பட்டதுக்கப்புறம் திங்க் பண்ணுவோம். நம்ம எதுக்கு இப்போ மேலே கோவப்பட்டோம், நம்ம எதுக்கு அவங்க மேலே கோவப்பட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் நிறைய நடந்திருக்கலாம். ஸோ எனக்கு நடந்துச்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸோ நான் அந்த 15 to 23 ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே கோவப்பட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புரிய வந்தது, நம்ம எதுக்கு அவங்க மேலே கோவப்படணும்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எப்பப்போலாம் கோவம் வருது, ஒரு சில ரீசன் இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்குது. நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் ஃபைண்ட் பண்ணி அதை என்னோடய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒருத்தங்க மேலே நான் கோவப்படுறேன்னா அதுக்கு 3 ரீசன் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக 2 ரீசன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், நம்ம எது ட்ரிகர் பண்ணுது, நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு விஷயம் தூண்டி விடும். ஸோ இதனால் கோவம் வந்துச்சு, அதனால் கோவம் வந்துச்சு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை ஃபைண்ட் பண்ணுங்கள். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னர் செல்ஃபை நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கல. ஒரு சில சின்ன விஷயத்துக்கு நம்ம எமோஷனாகவும், ஆங்க்ரியாகவும் ஸோ நிறைய விஷயம் நடக்கும் ஸோ நம்மளோட லைஃப்பில். ஸோ இந்த 2 ரீசன் தான் ஜென்ரல் ரீசன். நம்ம எந்த விஷயம் நம்மளை ட்ரிகர் பண்ணுது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னர் செல்ஃப், அதை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கல. இந்த 2 விஷயம் தான் ஜென்ரல். நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஒருத்தவங்க மேலே கோவப்படுறேன்னா ஃபஸ்ட்டு 3 விஷயம் இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒருத்தவங்க மேலே கோவப்படுறேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னோடய ரீசனை ஃபைண்ட் பண்ணுவேன். 2வது விஷயம் அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு கேட்டுப்பேன். 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோவப்படுற அளவுக்கு அவங்க ஒர்த்தா, இல்லை அப்படியே நம்ம கோவப்பட்டாலும் அந்த விஷயம் திருப்பி நடக்காமல் இருக்குமான்னு சொல்லிட்டு அதை திங்க் பண்ணுவேன். இந்த 3 விஷயத்த பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, திரும்ப நடக்குமா, நடக்காதா, இல்லை அவங்க என்ன ரீசன் சொல்லுவாங்க, எல்லாமே எனக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்படியே இல்லைனா நான் 2 டைம்ஸ் பார்ப்பேன். ஸோ அவங்க திரும்ப அந்த விஷயத்த பண்ணாங்கன்னா 3rd டைம் அதை மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள கண்டுக்கவும் மாட்டேன். அவங்கள ஒரு நார்மல் பர்சனாக மாற்றிடுவேன். லைக் 3rd பர்சன், 4th பர்சனாக மாற்றிட்டு பார்க்குறோமா, ஹாய்னா ஹாய், பாய்னா பாய். ஸோ அவ்வளோ அந்த டிஸ்டன்ஸை வச்சுப்பேன். நீங்கள் எப்பப்போலாம் ஆங்கிரி ஆகுங்களோ இந்த 3 விஷயத்த நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய லைஃப், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, ஸோ அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியுமோ நான் கற்றுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நம்மளோட எமோஷன் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா தான் எல்லா விஷயமே நடக்கும். ஸோ நம்ம தேவையில்லாத ஒருத்தவங்க மேலே கோவப்பட்டுக்கணும், தேவையில்லாமல் ஒருத்தவங்க மேலே எரிஞ்சு விழுதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ கண்ட்ரோல் யுவர் எமோஷன். திங்க் பண்ணுங்கள். கோவப்படுற அளவுக்கு அவங்க ஒருத்தான்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களில் ஒருவன் உங்களை நான் பண்ணுறது.